சாட்டர்டே மதியம் போல் வெயில் வந்து பொழந்து கட்டுதுங்க. வெளியிலேருந்து வரும்போது செம்ம வெயில். சரி வந்தோடனே ஒரு மோர் போட்டு குடிப்போன்ட்டு மோர் வந்து போட்டிருந்தேன். நெல்லிக்காய் வாங்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதை வச்சு நெல்லிக்காய், கொத்தமல்லி, சீரகம் எல்லாம் போட்டு ஒரு மோர் அடித்து குடிச்சிட்டு அப்புறம் வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து வச்சுட்டு புடலங்காய் வந்துருந்துச்சு, அதை வந்து ஒரு கூட்டு மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னாக்கா அது வந்து ரொம்ப வந்து பொரியல் மாதிரி செஞ்சிங்கன்னா திரும்ப கொழும்பு செய்யணும், அதுக்கு ஒரு கிரேவி வேணும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி 2 in 1 செஞ்சுட்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, ரைஸ் கூடன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். அப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கிறேன். அதெல்லாம் நல்லா வதக்கணுன்னா கட் பண்ணி வச்ச புடலங்காலாம் போட்டு நல்லா வேக விட்டுட்டு நல்லா வெந்து வந்தோடனே ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு, சாதத்துக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, நாளைக்காக சண்டேக்காக வாங்கி வச்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு பெப்பர் சிக்கன் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கினேன். கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கி வந்ததும் சிக்கனை போட்டுடணும். சிக்கன் போட்டு நல்லா அது வேகணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெந்து வந்ததும் அதில் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, பெப்பர் போடலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த குக் ஆகிட்டு போயிருக்கு சிக்கன் நல்லா. அப்புறம் வந்து மசாலா போட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான டின்னரோ லஞ்சோ ரெடி. உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டு எப்படி செஞ்சு அப்படியே ப்ளைனாக சாப்பிட பிடிக்குமா, இல்லை எக் வச்சு சாப்பிட பிடிக்குமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.